Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இன்னைக்கு நம்முடைய ஸ்கின்னை நல்ல ஃபேரா, நல்ல க்ளோவா, நல்ல ஸ்மூத்தா அழகா வச்சுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா முகத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள், கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே சரி செய்து முகத்தை நல்ல பளபளப்பா வச்சுக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான சோப்பு வீட்டிலே எப்படி ரொம்ப சிம்பிளா தயாரிக்கலாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு நான் சோப் பேஸ் எடுத்துக்கிறேன். இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். இல்லைனா அந்த சோப்பு உங்களுக்கு கரெக்டாக அந்த கெட்டிப்படாது. இப்போ நம்ம அளவுகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சோப் பேஸ் 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். இதுனா என்ன அப்படின்னா, இந்த சோப் பேஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். இது கெமிக்கல் ஃப்ரீ, கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் நுரைப்புத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைனில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதனுடைய விலை என்ன, அது எங்கே கிடைக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், இல்லைனா பெரிய பெரிய மளிகை கடைகளில், இல்லைனா மெடிக்கல் ஷாப்பில் கூட உங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்கும். அப்படியும் உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கல அப்படின்னா, பியூர் சோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிசரின் கலந்த சோப் அந்த ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சோப்பை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததான் நான் இன்றைக்கி ஒரு பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பப்பாளி பழமாக எடுத்துக்கங்க. பப்பாளி பழம் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், கருமைகளை நீக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே அந்த முதுமைத்தன்மையை தடுத்து, அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை எல்லாமே நீக்கி முகத்துக்கு நல்ல ஒரு டைட்னஸை கொடுத்து முகத்தை க்ளோவாக அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். இன்றைக்கி நம்ம இந்த பப்பாளி பழத்தில் 2 பீஸ் தான் எடுத்திருக்கேன். அளவுகள் ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய சதைப்பற்றுகளை எடுத்துக்கங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கங்க. என்னதான் ஸ்மூத்தாக அரைச்சாலும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுவும் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம சோப் பேஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சோப் பேஸை டபுள் பாய்லர் மெத்தடில் அதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம், அதாவது உருக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் அந்த சோப்பு நல்லா உருகி வந்துடும். அதுக்கு அடுத்ததான் இது உருகி வந்ததை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் கிளிசரின் நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். சப்போஸ் கிளிசரின் இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது நல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நான் இது கூட 1 டீஸ்பூன் போல் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு முகத்தில் நிறைய பருக்கள், கரும்புள்ளி ஜாஸ்தியாக இருக்குன்னா இது கூட டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது டீ ட்ரீ ஆயில்னு இருக்குது. அது 2 சொட்டு விட்டுக்கலாம். நல்ல ஒரு மனமும் கிடைக்கும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே நீக்கும். சப்போஸ் அது மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். 2 ட்ராப் மட்டும் சேருங்க போதும். அடுத்ததான் நம்ம இது கூட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பப்பாளி விழுதியும் சேர்த்துடலாம். கரெக்டாக 2 டீஸ்பூன் போல் வரும். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக்காரந்த கொண்டும் சோப் பேஸ் ஆறிடக்கூடாது. ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டியாயிடும். கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இது மாதிரி ஒரு டீ கப் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். நான் இன்னைக்கு பேப்பர் டீ கப் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சோப் கலவையை இதில் நம்ம ஊற்றிடலாம். கரெக்டாக 2 கப் போல் வரும் இது. இப்போ இது நம்ம ஒன்று ரூம் டெம்பரேச்சர்லையும் ஒன்று நான் ஃப்ரிட்ஜ்லையும் வைக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறது 1 மணி நேரத்தில் உங்களுக்கு சோப் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கரெக்டாக உங்களுக்கு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த கப்பை 2 தடவை ப்ரெஸ் பண்ணாலே சோப் அழகாக வெளியில் வந்துடும். இந்த சோப்பை நீங்கள் நார்மலாக வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்தலாம். புழகழுப்பு தட்டாது, எதுவுமே ஆகாது. நல்லா எப்படி நம்ம நார்மல் சோப்பு வெளியில் வாங்குறோமோ அதே அளவு தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த சோப்பை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். நுரைப்புத்தன்மை ரொம்பலாம் அதிகமாக வராது. ஏன்னா இது கெமிக்கல் ஃப்ரீன்றனால நுரைப்புத்தன்மை குறைவாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய நறுமணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது எசென்ஷியல், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஏதாவது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல நறுமணம் இருக்கும். இது நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். அதிகமாக நுரைப்புத்தன்மையும் இல்லை, அதே டைமில் நல்ல கை எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல உங்கள் ஸ்கின் நல்ல பர்மனெண்ட்டான ஒயிட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முகத்தில் கூடிய கரும்புள்ளி, பள்ளங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு டைட்னஸ் கொடுத்து ஸ்கின்னை நல்லா க்ளோவாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் பப்பாயா ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.